நமசிவாய. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குவதற்கு முன்னால் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி, காலையில் எழுந்த உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக செல்வங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்தார்கள். அது மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொன்ன அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் செய்யறதுக்கு யாருக்குமே டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நிறைய விஷயங்களை நம்ம வந்து லகுவா ஒரு ஈஸி மெத்தடாக அந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்னதாக நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ பண்ணுறோம், அதனால நமக்கு ஒரு பலன் இருக்குது, நம்மளுக்கும் ஏதோ ஒரு ரீதியாக நமக்கு அதுக்குண்டான ஒரு வரவு அப்படின்ற மாதிரி, அல்லது ஒரு மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைத்து பண்ணிக்கிறோம். அது மாதிரி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நைட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு முன்னால் தலைமையில கை வச்சுட்டு சொல்லுங்கிற மாதிரியான ஒரு மந்திரமெல்லாம் சொல்லியிருக்கேன். பல லட்சம் நம்ம நபர்கள் பார்த்து இன்னும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட நம்ம மெயின் சேனல் வாமனன் ஸ்ரீதர் சேனலில் இருக்கும். இரவு தூங்கும் முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி செய்தாலே போதுமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்தில் குளித்தால் நவகிரகத்திற்கு உண்டான, அதாவது கிரக ரீதியான ஒரு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு அதை நம்ம அரோமா தெராப்பி அப்படின்றது நம்ம வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ப்ரூவன் மெத்தட் அப்படின்ற மாதிரி, எவிடன்ஸோட அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா அதை நம்ம வந்து அரோமா தெராப்பி அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இனி தினசரி வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவர்களுக்காக மட்டும் அந்த டெய்லி பாத் மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெய்லி நீங்கள் வந்து குளிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு 3 தடவையோ 4 தடவையோ சொல்லிட்டு குளிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது குளிச்சுட்டு இருக்கும்போது சொல்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸ்நான மந்திரம், அதாவது ஸ்நான தன மந்திரம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்நான தன மந்திரம் வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்க போகிறோம். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் இது மாதிரியான கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எதில் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் அதில் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய கடன் தீர்க்கும் நாட்களாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த நாட்கள்லாம் வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் வரும். இப்போ உங்களுக்கு தேவையானது, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையானது நீங்கள் நாள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் விட்டுருங்க. மற்ற எந்த நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமாக தான் செய்யணும். இது செஞ்சுட்டு உடனே நீங்கள் தூங்கிட்டீங்க ஒரு தடவை அப்படின்னா அடுத்த நாள்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். செய்யக்கூடிய நாள் மட்டும் நீங்கள் ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்கு நீங்கள் வந்து அதை டைம் ஒதுக்கி விட்டுறணும். அதில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ், இந்த ஃபோன் டிஸ்டர்பன்சஸ், வேறு ஏதாவது ஈவன் வந்து வேறு ஏதோ ஒரு ஆடியோ டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கூட எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இதை நீங்கள் ஒரு தடவை செய்கிறீங்களோ அதற்குண்டான பலன் 30 நாளைக்கு கிடைக்கும். அதனால் அதை ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன மாதிரியான பலன் அப்படின்னா, நான் அகைன் வந்து சொல்கிறது வந்து தன விஷயம் தான். அதாவது பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, அதுக்கு ரிலேட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி, பணம்னா நம்ம வந்து இதை செஞ்சு வச்சுட்டு உடனே அடுத்த நாள் காலையில் நமக்கு வந்து கொட்டிட போகிறது கிடையாது. அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விதத்திலையும் வரும். நமக்கு எந்தெந்த ரூபமாக எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடையாக இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மாதிரி வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து சேரும் அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 தர்பை, இந்த மாதிரியான தர்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் 2 இது ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, இந்த 2 கிராம்பு, இந்த 2 ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பார்த்து, எந்த திசையை பார்த்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேற்கு திசையை பார்த்து நீங்கள் இதை வந்து செய்ய வேண்டும். மேற்கு திசையை பார்த்து நீங்கள் உட்கார்ந்து எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்லை, மேற்கு திசையை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த பச்சை கற்பூரம் உடச்சி இப்படி ஃபுல்லாக இதில் ரப் பண்ணிடணும். ஃபுல்லாக இந்த இடத்துல இப்படி ரப் பண்ணிடணும். நான் இப்போ இதை செய்யலை, பச்சை கற்பூரம்ன்றது காட்டுறேன். இது கொஞ்சமாக உடச்சி பொடியாக அப்படியே ரப் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இது மாதிரியாக ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஏலக்காய், 2 கிராம்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிற மாதிரி அந்த திசையை பார்த்து வைத்துக்கொள்ளுங்கள். கையை எப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டான முறையில் இந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் இருக்க வேண்டும் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது 2 தம்பு வந்து சேர்ந்து இருக்க வேண்டும். இது மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேற எந்த ஒரு கஷ்டத்தை பற்றியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. எவ்வளோ கஷ்டமானா இருக்கலாம். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து காலையில் எப்படி விடியும், ஏதாவது கடங்கார கூப்பிடுவானாங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நினச்சிட்டிங்கன்னா இதுவும் ஒர்க் பண்ணாமல் போயிடும். நமக்கு இந்த ஒரு விஷயமாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒர்க் பண்ணணும் இல்லையா நமக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் செல்வ வளம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், நல்ல தூக்கம் வர வேண்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்துக்கொள்ளும்.
இது மாதிரியாக வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். அந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து 108 முறை சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லா டைம்ல, அதாவது அவங்க வந்து 30 டேஸ்க்கு இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, தாராளமாகவே இதை செய்யலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் தலகாணிக்குள்ளே வச்சிட வேண்டியது. தலகாணிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் தலகாணிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு முன்னால் இப்போ இந்த மந்திரத்தை பார்த்துடலாம். நித்ரதேவி லாபம், நித்ரதேவி லாபம். இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் இப்போ வந்து பல அன்பர்களுக்கு பழகி இருக்கும்னு வச்சுக்கிறேன். 365 டே மணி சேலஞ்சு நான் டெய்லி ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் ஒரு என்னெல்லாம் செய்யணும் வீட்டில்ன்றதை சொல்லிட்டு இருக்கேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழகிருக்கும். இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற, அதாவது வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இல்லாமல் பவர்ஃபுல் மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நித்ரதேவி லாபம், நித்ரதேவி லாபம், நித்ரதேவி லாபம். ஓம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓம் நமக ஸ்வாஹா எதுவுமே கிடையாது. நித்ரதேவி லாபம் அப்படின்ற முறையில் இப்படி வைத்துக்கொண்டு ஒரு 108 டைம்ஸ் சொல்லுங்க. 108 நம்ம இப்படி கை ரெண்டு வச்சுட்டு இருக்கும்போது எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பார்த்துக்கோங்க. 108க்கு மேலே எவ்வளோ வேணா போகலாம், ஒன்று கூட தாண்டலாம். அதை விட கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கம்மியாயிடுச்சுன்னா பலன் கிடைக்காது அப்படின்றது கிடையாது. நமக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிக பலன். அதுதான் அதுக்கு மினிமம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி நம்ம வந்து 108 வச்சுட்டோம். ஸோ இது மாதிரியான விஷயம் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா நித்ரதேவி லாபங்கிறது 108 டைம்ஸ்ங்கிறது நீங்கள் ரொம்ப ஒரு இன்டென்ஷனோட செஞ்சு சொன்னீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோடையும் ஃபோக்கஸோடையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக சொல்லுங்கள். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 இருக்கு இல்லையா, இதை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு இது 2 அந்த ஏலக்காய் அந்த கிராம்பு இருக்கு இல்லையா, இந்த கிராம்பை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா தனியாக ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் மாதிரி ஏதாவது ஒரு கவரோ அல்லது ஏதாவது ஒரு பேப்பரோ போட்டு முடிஞ்சிடுங்க. அதை தனியாக அப்படி முடிஞ்சு வச்சிட வேண்டியது. அது கூட சேர்த்து இது இந்த மாதிரி இந்த டோட்டல் செட்டு இதில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அப்படியே உங்களுடைய தலகாணி கடியில் வைத்து விடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு அல்லது கணவருக்கு வேறு ஏதாவது வேலைக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர வேண்டும். நம்ம மற்றவங்களுக்காக அர்ச்சனை பண்ணுறோம்ல, அது மாதிரி நினைத்து கொண்டு நீங்கள் இது மாதிரியான விஷயமாக செய்து வைக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு தூக்கம் விஷயத்திற்கும் மன சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அவர்கள் வந்து தூக்க மாத்திரை எடுத்துக்கிறாங்க அல்லது வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்கன்னாலும் அவர்களுக்கு இது வந்து கண்டிப்பான முறையிலே சரியாகும். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இந்த என்ன டேல பண்ணுறீங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் 30 டேஸ் கழிச்சு அது வரைக்கும் தான் இதோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே போட்டுட்டு நீங்கள் திரும்ப அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு செஞ்சிடலாம். எக்ஸாக்டாக 30 நாள்லேயே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் முன்னாலே நீங்கள் செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஒரு நாள் தாண்டிட்டோம்னா அது சும்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கலாம். ஒரு 30 டேஸ்ங்கிறது மேக்ஸிமம் பவர் இதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 108 டைம்ஸ் அதிகபட்சமாக ஒரு 1008 தடவை சொல்லுவீங்களா, அவ்வளோதான் நீங்கள் மந்திரம் சொல்ல போகிறீங்க. ஸோ இது மாதிரி வச்சுக்கேன். டெய்லி நைட் நீ படுத்து தூங்குறதுக்கு முன்னால் கடைசியாக இந்த ஒரு மந்திரத்தினை ஒரு 3 முறையோ 4 முறையோ நித்ரதேவி லாபம் நித்ரதேவி லாபம் நித்ரதேவி லாபம்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க. இது விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தருகிறது, உங்களுக்கு எந்த மாதிரி தூக்கம் வருகிறது, தூக்கம் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் நீங்கள் எழுந்த உடனே தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்றது இருக்கிறது. இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோ ஆல்ரெடி வந்திருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு வீடியோ கண்டிப்பான முறையில் வரும். நம சிவாய.